இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல தாங்க இருக்கோம், வேற எங்க இல்ல, நம்ம ரங்கராஜன் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த காமெடி ஆக்டர் மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்காங்க, அந்த ஃபேவரட்டான ஆக்டர்ஸ்ல இருந்து எந்த ஃபேவரட்டான டைலாக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் வடிவேல் சார். வடிவேல் சார் எதனால வடிவேல் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கும், நல்லா பார்க்கும்போதே நமக்கு ஸ்ட்ரெஸ்லாம் போய் ஜாலியாக இருப்போம். ஸோ அந்த காமெடி அப்படின்றது அந்த பாடி லாங்குவேஜோட சேர்த்து வடிவேல் சார் தான் எல்லாத்தையும் கவர்றாரு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. அவரோட காமெடியில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி அது? அவர் காமெடி எல்லாமே ஃபேவரட் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று, எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும், இப்போ வரைக்கும் அந்த காமெடி வந்தால் நான் உடனே சிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. கைப்புள்ள ரொம்ப பிடிக்கும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. வடிவேலு தான் எப்போவும், எப்போ வேணாலும் வடிவேலு தான். ஸோ அவரோட காமெடியில் உங்களுக்கு பிடிச்சது இப்போல இருந்து இல்லை அப்போது எந்த காமெடியும் உங்களுக்கு பிடிச்ச காமெடின்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு டைலாக். வந்துட்டாயா வடிவேல். அது என்ன எல்லாரும் வடிவேல் சரியா அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும்? அவர் தான் நல்லா காமெடி பண்ணுவாங்க. அவர் தான் நல்லா காமெடி பண்ணுவாங்களா? ஸோ அவரோட காமெடியில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? அவர் காமெடிலையா அது நிறையா பிடிச்சிருக்கு. அதில் ஏதாச்சும் ஒன்று உனக்கு இப்போ உடனே ஞாபகம் வர டைலாக் அப்படி ஏதாச்சும் ஒன்று? அது எனக்கு வரல, ஆனால் எல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனால் ஒன்றும் எனக்கு வர மாட்டேங்குது. நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க? எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் ஆக்டர் யார்? வடிவேல். எதனால் வடிவேலை பிடிக்கும்? இந்த காமெடி டைமிங் எல்லாமே பிடிக்கும், அதுக்காக சென்ட்ரலாக பிடிக்கும். ஆமாம். ஓகே, அவர்கிட்ட பிடிச்ச எதனா ஒரு டைலாக், இந்த டைலாக் பார்த்தாலே எனக்கு வந்து சிரிப்பு வரும், இது வடிவேல் சொன்னாலே இந்த டைலாக் தான் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி எதனா விஷயம் இருக்குது? அது எல்லாமே சந்திரமுகியில் ஒரு டைமிங் இருக்கும் பாருங்க. ஏன்னா அது என்ன இது மாப்பு வச்சு தாண்டா ஆப்பு மாப்பு பச்சுட்டாடா ஆப்பு. வடிவேலு விவேக்கு. வடிவேலு விவேக்கு கிட்ட பிடிச்ச டைலாக், அவங்க காமெடியன்ஸ்லாம் இருக்குங்களா, அவங்க பண்ண காமெடியில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்னா இது? வடிவேலு இது விவேக்லாம் ரன் படத்தில் நல்லா பண்ணியிருக்காப்புல. எதுலண்ணா? ரன் படத்தில் மாதவன் படத்தில். அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டைலாக் மட்டும் சொல்ல முடியுமா? எந்த டைலாக் உங்களுக்கு குறிப்பிட்ட இதை மாதிரி பிடிச்சிருக்கு? நிறைய இது ஆற்றுல இறங்கி குடிச்சு கூட இப்படி கை தாட்டுவார் அவர். இப்படி டான்ஸ் டான்ஸ் காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி புரியுதாடா? சரி, வடிவேலு கிட்ட பிடிச்ச டைலாக்னா எது சொல்லுவீங்க? அதில் வந்து இந்த பிரபுதேவா படத்தில் அதை உட்காந்து இந்த ஷூ எடுத்து மூஞ்சில் வைப்பார். Vadivel from Tamil. Okay, for why? Because his acting, his time is very good. I'm very fan of him. Vadivel's favorite dialogue? Dialogue, I don't remember correctly, but in Chandramukhi movie, okay, he still some words. Actually, watch it. And which scene? In which scene when Rajinikanth arrives. மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது, நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. ஜாலியாக இருக்கும், கூட இருந்தால் சிரிச்சிட்டே இருக்கலாம். மூவிலாம் பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பேன். அந்த காமெடியை தாண்டி இவங்க பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதை விட இதில் அதிகமாக இருக்குது. ஓகே, இவங்க கிட்ட பிடிச்ச அந்த ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும்ல, எல்லா இடத்துலையும் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம டைலாக் எதனா பேசுகிறோம் அப்படின்னா படத்தில் இருந்து தான் அதை பேசுகிறோம். அந்த மாதிரி பசங்களை எதனா பேசுகிற டைலாக்ஸ் இருக்கா? டைலாக்கா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பேல்புரி அந்த மாதிரி ஏதாவது வித்துட்டே வருவான் வர்ற வழியில் அந்த பையன். ஓகே, நல்லாயிருக்கும் அது கேட்கும்போது. அந்த மாதிரி அவன் போகிற வர அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. யார் இதில் யார் அந்த மாதிரி பண்ணுவா ப்ரோ? இந்த பையன் எல்லாரும் பண்ணுவானுங்க. இவங்க எல்லாருமே பண்ணுவானுங்க. ஓகே, காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நம்ம வடிவேல் சார் மெஜாரிட்டி மோஸ்ட்லி வடிவேல் தான் இருக்காரு. எதனால வடிவேல் பிடிக்கும்? அவர் அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நல்லா கரெக்டாக காமெடியாக பண்ணார். வடிவேலுக்கிட்டே பிடிச்ச டைலாக்னா எது பிடிச்சதா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். வடிவேல் எதனால வடிவேல பிடிச்சிருக்கு? காமெடி நல்லா இருக்கும். காமெடி நல்லா இருக்கு. விவேக் இருக்காங்க, விகி பாபுஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, வடிவேல எதனால பிடிச்சிருக்காங்க? காரணம் தெரியாது. நார்மலாக கேஷுவலாக நம்மள மாதிரி கரெக்டாக அந்த டைமிங் கவுண்டர் கொடுக்கும். வடிவேலுக்கிட்டே பிடிச்ச டைலாக்னு ஒன்று இருக்கும்ல, அவர் பண்ண காமெடியஸில்? சந்திரமுகி.
ஓகே, மெஜாரிட்டியான மோஸ்ட்லி சந்திரமுகி தான் சொல்கிறேன். எதனால் அந்த சீன்ஸில் பிடிச்ச டைலாக்னா எது சொல்லுவீங்க? இல்லை அந்த பெய் டைலாக்லாம் வரும். பெய் டைலாக்கா? சரி, ஓகே. மாப்பு வச்சுட்டேன்டா ஆப்பு. மாப்பு வச்சுட்டாடா ஆப்பு.